பசுமை சூழ்ந்த இந்த பகுதி தமிழ் கடவுளாம் முருகன் தவம் இருக்கும் திருத்தணி அமைந்திருக்கும் பகுதி. 365 படிகளை கொண்ட திருத்தணி மலைக்கோயிலை 90 வயதுக்கும் மேற்பட்ட மூதாட்டிகளும் முதியவர்களும் அனாவசியமாக கடக்கிறார்கள். காரணம் பக்தி. மணாளன் மீது கொண்ட பக்தியால் ஒவ்வொரு படிகளும் வெற்றி படிகளே. அரசியல்வாதிகள் வேலெடுத்து வீதி வரம் வருகிறார்கள். ஆனால் இங்கே கன்னிகையர் கைகளையே வேலாக்கிக் கொள்கின்றனர். காவடி எடுத்து வரும் பக்தர்கள் துன்புறாமல் இருக்க திருத்தணி நகராட்சி காலையிலேயே கொசு மருந்து அடிக்கிறது. சரவண பொய்கையில் நீராடி என்றெல்லாம் பாடத் தோன்றுகிறது அல்லவா? இது இப்பொழுது நீராட முடியாது. எல்லா பக்தர்களும் ஒரே நேரத்தில் நீராடினால் சரவண பொய்கை என்னவாகும்? அதற்காகவே போலீசார் பலத்த பாதுகாப்பு போட்டிருக்கிறார்கள். வேளால் குத்தினாலும் வேலவனின் அன்பு ஒன்று போதும், நோய்கள் எல்லாம் முற்றிலும் குணமாகும். இங்கே கற்களை குவித்து ஒதுங்கள். அது உங்களுடைய நேர்த்திக்கடனாகி எதிர்காலத்தில் வீடாகும் என்ற நம்பிக்கை. பால் காவடி, புஷ்ப காவடி, எல்லா காவடிகளும் எங்களுடைய வாழ்வை வளமாக்கும் என்கிறார்கள் காவடி ஆட்டக்காரர்கள். ஆடி கிருத்திகை மட்டுமல்ல, எல்லா நாட்களும் இங்கே பக்தி பரவசம்தான், பக்தர்கள் வெள்ளம்தான். சர்க்கரை பொங்கல், அதிரசம், மிளகு அடை ஆகிய பிரசாதங்கள் கிடைக்கும். பக்தர்கள் அனைவரும் திருக்கோயில் அருகில் உள்ள தேவஸ்தான பிரசாத கடைகளில் கட்டணம் செலுத்தி வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கருணைக்கண் பார்வைப்பட்டால் போதும் என்று அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் முழக்கமிட்டு காவடிகளுடன் வந்த காட்சி கண்குளிர வைத்தது.